பச்சை நரம்பு தான் ஓடுது. எனக்கு சென்ற கொஞ்ச புறவுன்னு நீளமும் ஓடுது. கலட்டி காட்டுவா. அதுக்கு பதிலாக வெளியில ஓடுறதுனால இயலாது, துணியன் சாலை இயலாது, செஞ்சோன் சாலை இயலாது. Jaffna today is at the 118th Petal of the North. So அங்கே செய்த கூத்து பார்க்க சந்தோஷமா இருக்கு. சின்ன ஃபர்ஸ்ட் டே தான். ஆனால் ஃபர்ஸ்ட் டே வச்சு நாங்கள் எதுவுமே திங்க் பண்ண மாட்டோம். கிரிக்கெட் வந்து அதில் வெற்றி தோல்விக்கு மேலால் இந்த 100 இப்போ வந்து பிளேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ரெஸ்ட் எடுத்து வைக்கணும். மச் வந்து இருக்கிற அவர் போஸ்ட் பண்ணிக்கிறார். எங்கடா அவள் கேப்டன் டார்வின் பாருங்க. அதே மாதிரி இப்பொழுது நடக்கின்ற விறுவிறுப்பு என்பது நான் உண்மையாக ஒரு விறுவிறுப்பாக கருத மாட்டேன். அதுக்கு நாங்கள் படித்ததுக்கு வித்தியாசம் இருக்குது. சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு இந்த இதில் பார்க்குறது. டெஃபினெட்லி 100%. நீங்கள் இந்த நமது ராசி மாதிரி எங்களுக்கு கமிட்டி தம்பி ஏசி கொளிச்சு வெல்ல மாட்டோம். இந்தியன் ஸ்கோர் நிலவரத்தை இருக்க சொல்லி வருங்க கலிகன். நாங்கள் 131க்கு மிஸ் பண்ணிட்டோம். பட் செஞ்சோம் நல்ல ஃபீலிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். உறவுகளுக்கு வணங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் வந்து சென்ட்ரல் கோச்சில் வந்து நின்று கொண்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் போட்டி வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொன்ன முக்கியம் வந்து 118வது ஆண்டாக வந்து இந்த நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2 முக்கியமான ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாடசாலைக்கு இடையிலான ஒரு போட்டியாக தான் இந்த போட்டி வந்து அமைஞ்சு கொண்டிருக்குது. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டுக்கான போட்டி முதலாவது நாளாக இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு தெரியும் நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துக்கு இந்த போட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து கூட இந்த பாடசாலையுடைய பழைய மாணவர்கள் எல்லாம் கூட இந்த போட்டிகளை பார்க்கறதுக்காக இனக்காட்டு வெளிநாட்டில இருந்து எல்லாம் வந்து இந்த போட்டிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த போட்டி வந்து இன்றைக்கு என்ன மாதிரியான நடைபெறுகிறது, என்னென்ன விஷயங்கள் இந்த நடக்கிற விஷயங்கள் சிலவற்றை காட்டுறதுக்காக நாங்கள் வந்தாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து இந்த போட்டி வந்து மிகவும் ஒரு பரபரப்பான ஒரு போட்டியாக வந்து நடைபெறது வந்து பலமே. சில போட்டிகளில் வந்து 118 வந்து போட்டிகள் நடைபெற்றிருந்தாலும் கூட சில போட்டிகளில் வந்து முடிவுகள் காணாத போட்டிகள் எல்லாம் கூட இருந்திருக்கு. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் போட்டிகள் வந்து இடைநிறுத்தப்படுற செயற்பாடுகள் கூட எல்லாமே நடந்திருக்குது. அப்படியான ஒரு பரபரப்பான ஒரு போட்டியாக தான் இது நடைபெறுவது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் யாழ்ப்பாண கிரிக்கெட் பாரம்பரியத்தில் வந்து நீண்ட காலமாக நடைபெறுகின்ற ஒரு போட்டி என்று கூட இந்த போட்டியை நாங்கள் சொல்லலாம். அதோட வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து பக்கத்தில் 2 ஸ்கூல் இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ரல் காலேஜ், மற்ற பார்த்தீங்கன்னா பேம்படிஸ் மகளிர் கல்லூரி இருக்குது. இது வந்து ஆண்களுக்குரிய பாடசாலை. இந்த ஆண்களுக்குரிய பாடசாலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த மகளிர் கல்லூரியிலிருந்து பெண்கள் எல்லாருமே வந்து வருகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியில் இருந்தெல்லாம் வந்து பெண்கள் எல்லாம் வந்து தங்களுடைய உற்சாகங்களை வந்து இந்த போட்டியாளர்கள் வந்து கொடுக்குறது வந்து வளமை. வாங்க பாப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குன்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய உற்சாகத்தை வந்து இந்த இடத்துல காட்டி கொண்டு இருக்கிறாங்க. நான் ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு போகலாம்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். எங்களுக்கு இந்த போட்டி என்ற பிக் மேட்ச் போட்டி என்றது வருஷத்தில் ஒரு காத்தாம வரும். ஆனால் அந்த வர்ற வருஷம்ன்றது வருஷம் மாதிரி எங்களுக்கு அப்படி சந்தோஷமா இருக்கும். அதை விட என்ன பிரச்சனை, எல்லாருக்கும் ரத்தத்துல பச்சை நரம்பு தான் ஓடுது. எனக்கு சென்ற கொஞ்ச புறவுன்னு நீளமும் ஓடுது. கலட்டி காட்டுவா. அதுக்கு பதிலாக வெளியில ஓடுறது. இந்த உடுப்பு எப்படி சொல்லுது பாரு. பிக் மேட்ச் செலிப்ரேட் பண்ண சொல்லுது இல்லை. எவ்வளவு என்ன காய்ச்சாலும் பரவாயில்ல. எங்களை வழிகளை நான் என்ன செய்யும். நாளைக்கு வருவோம் பாரு மச்சம் எப்படி வாரண்டு போட்டியில இப்படி போட்டு பொடியல் உசார பாக்குறாய். அடுத்த இந்த வருஷம் வெண்டோம்டா இதுல 2 தலைகளா குதிக்கிறேன். இதான் சத்தியம். அதை விட வச்சு இந்த போட்டி என்ற பெரிய ஒரு சந்தோஷமான போட்டி. எல்லா பள்ளிக்க போட்டியங்களும் கனவரிசத்துக்கு பிறகு வருவாங்க. ஸ்கூல்ல ரீஜூனியன் மாதிரி எங்களுக்கு இதான் ஒரு ரீஜூனியன். எங்களை வைக்க மாட்டாங்க கசவாரங்கள். அது நாங்க தான் இப்படி ரீஜூனியன் மாதிரி கழிச்சு சந்தோஷமா வச்சு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான செலிப்ரேஷன். சரியா அந்த போட்டின்றது எங்களுக்கு அப்படி என்னன்னு சொல்றது, அந்த ரத்தத்துல ஊறினாத்தான் அந்த விருப்பம் வெறுப்பு வரும். அவ்வளவு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹபீபி. போட்டி நிலவரம் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்குது? போட்டி நிலவரம்னா இப்ப என்னடா எங்களை வலிக்கிற 132 கோல் அவுட், அவளுக்கு 52க்கு 3. 2 அணியும் பார்க்க போனா சரிசமமா தான் இருக்குது. அப்படின்னு இதுல என்ன விளக்கம் இருக்குன்னா அவனவன் இந்த நேரத்துல செய்யற பெர்ஃபார்மன்ஸ் தான் வின்ன கொண்டு வரும். சான்சஸ் மிஸ் பண்ணக்கூடாது. எங்க ஸ்கூல் ஆகல சான்சஸ் மிஸ் பண்ணிட்டோம். பட் செஞ்சோம் நல்ல ஃபீலிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க. ஆனா நாங்க இந்த உசாராணி அடுத்த விக்கெட் விழுதாக்க பாப்போம் பிள்ளையில. ஆனா பரவாயில்ல, சான்சஸ் மிஸ் பண்ணா 2 டீம் சமனா 3ஆம் நாள் பாருங்க ஏதோ போட்டு கட்டம் வெற்றி தோல்விதான் சமநிலையில வராது. சென்ற கோலிக்கு வெல்லும். அதாங்கிற ஒரு ஈசாலை கப் நமது ராசி மாதிரி எங்களுக்கு கபிபி கம் டு ஏசி சென்ற கோலிக்கு வெல்லும் அண்ணா. தேங்க்யூ. பார்வையாளர்கள் உள் செல்ல வேண்டாம். உள் செல்வதற்கு யாருக்குமே அனுமதி இல்லை. தயவு செய்து வெளியே செல்லுங்க. நீங்கள் உள் செல்வது
விளையாட்டு வீரர் உற்சாகத்துக்கு இடையூறாக இருக்கு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். போட்டிகள் எல்லாமே வந்து மிக சிறப்பாக வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த போட்டியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வேறு வேறு இடங்கள்ல இருந்து பழைய மாணவர்கள் வந்து பாடசாலை மாணவர்கள் மற்றோட பொதுமக்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த போட்டிகளை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இன்றைக்கு வந்து முதல் நாளாக வந்து இந்த போட்டி வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இன்னும் வந்து 3 நாளைக்கு இந்த போட்டி வந்து நடைபெறும்னு சொல்லலாம். பாருங்கள், எல்லாருமே வந்து 2 பாடசாலைகளுக்குரிய மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்வில் வந்து பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். மிகவும் சந்தோஷமான முறையில் இது நடந்து கொண்டிருக்கின்றதை நான் கூறிக்கொள்கிறேன். ஆரம்பித்த போட்டு பார்த்தீங்கன்னு சொல்லுச்சுன்னா இன்றைக்கு பின்னேறம் பிறகு இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது. நிறைய ஆட்கள் வந்து இதில் பார்வையிட்டு கொண்டிருக்கணும். நாங்களும் வந்து இதை சும்மா பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் இதில் வந்து ஃபுல்லாக 2 காட்டில் மேட்ச் தானே. இது வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அதால் நிறைய டைம் ஆகும். 3 நாளைக்கு ஆகும் இது முடிகிறதுக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் காலேஜினுடைய ஒரு பழைய மாணவரால் இந்த பள்ளிக்கத்தில் இருக்கிற பட்டாளவாதிகள் சொன்னால் யூகேல இருந்து இந்த நிகழ்வு வந்து பார்க்குறது வந்து ஃபேமிலியாக வந்து வந்திருக்கணும். அவருடைய அனுபவத்தை வந்து கேட்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அது எங்கேருந்து வாரீங்க என்ன மாதிரி? நான் கட்டப்பறையில் இருக்கிறது வளர்ந்தது அங்கே. இங்கே இன்றைக்கு தான் வந்திருக்கு. இன்றைக்கு 10 மணிக்கு வந்து தான் இப்போ. நீங்கள் எந்த பேட்ச் இங்கே ஸ்கூலில் படிக்கல? நான் மித்ரன் இந்த பேட்ச். சிவமித்ரன். 12 பேர். 12 பேர் இங்கே 3 லேடிஸ் அவே படிக்கிறேன். உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு இந்த ஸ்கூலில் பார்க்கல? ஸ்கூல் நல்லா இருக்கு. நாங்கள் படித்ததுக்கு வித்தியாசம் இருக்கு. சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு இந்த இதில் பார்க்குறது. டெஃபினெட்லி 100%. நீங்கள் இந்த காலத்துல இப்படி பிக் மேட்ச் வந்து நடந்திருக்கா? பிக் மேட்ச் 18வது பிக் மேட்ச் இது நடக்குது. பிக் மேட்ச் நாங்கள் செய்த கூத்த பார்க்க சந்தோஷமா இருக்கு. சின்ன ஆக்கள் செய்ய சின்ன அப்பயே கேட்டு நீங்கள் இது கேட்க கடைசியாக பிக் மேட்ச் நடந்தது 74 நடந்தது. 74 74ஆம் ஆண்டு. சரி, உங்க இந்த தகவலுக்கு நன்றி. தேங்க்யூ. சந்தோஷம். தேங்க்யூ. சந்தோஷம். இப்பொழுது நடைபெறுகின்ற விறுவிறுப்பு என்பது நான் உண்மையாக ஒரு விறுவிறுப்பாக கருத மாட்டேன். எங்களுடைய காலங்களிலே நடந்த பெருந்துடுப்பாட்டம் என்பது அது ஒரு வேறு லெவல். இந்த அரங்கு இந்த மைதானம் நிறைந்து பார்வையாளர்கள் காணப்படுவார்கள். இங்கே இப்படி நேரடி ஒளிபரப்பு போன்ற வசதிகள் அன்றைக்கு கிடையாது. வேறு பொழுதுபோக்குக்கான வசதிகள் கிடையாது. நேரடியாகத்தான் இந்த மச்சை பார்க்க வேண்டிய தேவைகள் அன்றைக்கு இருந்தது. அப்போ இந்த கிரவுண்டை சுற்றி ஈக்கள் மாதிரி மொய்த்து கொண்டிருப்பார்கள். எங்களுடைய பாடசாலை கொடிகள் எல்லா இடமும் பறந்து கொண்டிருக்கும். அதை நினைத்து பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கவலையாகவும், அந்த நேரத்தில் நாங்கள் அந்தளவு தூரம் என்ஜாய் பண்ணியதை நினைத்து மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நான் 2006ஆம் ஆண்டு இந்த பாடசாலையிலே உயர்தர பிரிவிலே இருந்தவன். ஆனால் எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே இதை பாடசாலை காலத்திலே என்ஜாய் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நான் ஒரு சாரணியத்திலே நான் என்னை இணைத்து கொண்டபடியினாலே அதற்குரிய கடமைகளுக்காக சைக்கிள் பார்க் அப்படியான விஷயங்கள் இருந்து ஒரு இடையில ஒவ்வொரு மணித்தியாலங்கள் மட்டும் எங்களுக்கு இந்த கிரவுண்ட் டியூட்டியை தருவார்கள். அப்போ நாங்கள் இந்த கிரவுண்டில் நின்று அந்த மச்சை பார்க்க முடியும் மொழியே. மற்றபடி இந்த பாடசாலைகளிலே வேறு இடங்களில் ஏதாவது டியூட்டி செய்து கொண்டிருப்போம். அதே மாதிரி நான் என்னுடைய உயர்தரத்திலே நான் இந்த பாடசாலையுடைய மாணவ முதல்வர் சபையிலும் இருந்து ஒரு சிரேஷ்ட மாணவ முதல்வனாகவும் இருந்ததன் காரணமாக அப்பொழுதும் எங்களுடைய கடமைகளிலே தான் நாங்கள் அந்த இடத்திலே கரசனியோடு இருந்தோமே ஒழிய அதை தாண்டி ஒரு சாதாரண மாணவனை போல் என்ஜாய் பண்ணுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அதற்கு பின்னர் அந்த பாடசாலையில் விட்டு வெளிவந்ததன் பின்னர் எங்களுடைய காலங்களிலே சில 2006 உங்களுக்கு தெரியும், அங்காலே 2007ஆம் ஆண்டு அந்த போட்டி நடந்தது. அந்த காலம் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம் தொடர்ச்சியாக ஒரு 5 போட்டிகளை எங்களுடைய யாழ் மத்திய கல்லூரி அணி வென்றிருந்தது. அதற்கு பின்னர் ஒரு சில வருடங்கள் இந்த போர்க்காலங்கள் என்ற சில குழப்பங்களினாலே பெரிய அளவுக்கு அது சோபையாக நடக்கவில்லை. சோபைகள் அந்த வகையிலே நடைபெற்றது. பின்னர் இப்பொழுது மீண்டும் இது சூடு பிடித்திருக்கிறது. ஆனால் எப்படி பார்த்தாலும் எங்களுடைய காலங்களிலே இருந்த போட்டியை போல இந்த மைதானத்துக்குள்ளே இருந்து அதை என்ஜாய் பண்ணுவது என்பது இன்றைக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். எங்களுக்கு மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதில் மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு பழைய மாணவர் சங்கத்தினுடைய பொருளாளர். எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தினாலே நாங்கள் இந்த 16வது வருடமாக இந்த பெருந்துடுப்பாட்டத்தினுடைய 3வது நாள் ஏதாவது ஒரு ஹோட்டலிலே வந்து நாங்கள் வந்து ஒரு இரவு ஒரு சென்ட்ரல் நைட் ப்ரோக்ராம் ஒன்று செய்வோம். அந்த இடத்திலே சகல பழைய மாணவர்கள் இப்படி ஒரு ஒன்று கூடல் நிகழ்வாகத்தான் அதை செய்வோம். அதற்கு இந்த முறையும்
டில்கோ ஹோட்டலிலே நாங்கள் அதற்குரிய ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே அங்கே ஒரு 200க்கு மேற்பட்ட பழைய மாணவர்கள் ஒன்று திரண்டு அதை என்ஜாய் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் கேட்டவுடன் தான் என்னென்றால் இன்றைக்கு நினைக்கிறேன் ஒரு 15 வருடங்களுக்கு பின்னர் என்னுடைய பட்ஜிலே படித்த இந்த பெருந்துடுப்பாட்ட போட்டிக்கு கேப்டனாக இருக்கக்கூடிய நண்பன் மகிபன் அவர்களை ஒரு எதேர்ச்சியாக அவர் கூட எந்த அறிவித்தலும் செய்யவில்லை, எதேர்ச்சியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதேபோல் எல்லோருமே வருகை தந்திருந்தார்கள். நிச்சயமாக எங்கெங்கோ இருந்து வேலை செய்வர்கள் எல்லாம் எங்கெங்கோ இருப்பவர்கள் எல்லாம் இந்த பெருந்துடுப்பாட்டத்துக்காக இங்கே மீண்டும் ஒன்று கூடுகின்ற பொழுது எல்லோரையும் கண்டு மகிழ்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த பெருந்துடுப்பாட்டம் எங்களுக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறது. பாடசாலை என்னுடைய படிகள் என்னோட கதைப்பாங்க இல்லை. நீங்கள் இதில் வடிவம் அவதானிச்சிங்கண்டா தெரியும். சென்ட் ஜோன்ஸ் படிகள் நின்று சின்ன கோயில் படிகளோட கழிச்சு கொண்டிருப்பாங்க. எங்களை தாண்டி கிரிக்கெட் விளையாடுனாக்களுக்கான அந்த உறவு அதிகம். சில வேளைகளில் எங்களோட ஸ்கூல் கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு எங்களோட படிகள் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட சென்ட் ஜோன்ஸில் இருக்கிற பிளேயர்ஸுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய பிளேயர்ஸ் நிறைய பேர் போய் அங்கால அவங்க டெண்டுக்குள்ள சென்ட் ஜோன்ஸ் அந்த டெண்டுக்கு இருந்து கழிச்சு கொண்டிருப்பாங்க. இந்த ஒரு பாடசாலை கடந்த ஒரு உறவு நிலையை நீங்கள் இந்த பெருந்துடுப்பாட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அதற்கு கூட அந்த பாடசாலை கடந்த உறவு கூட இது ஒரு நல்ல வாய்ப்பாகத்தான் இது அமைஞ்சிருக்கு. இந்திய நாளுக்குரிய போட்டிகள் பார்த்தீங்கன்னா முடிவடைந்த நிலையில இந்த போட்டியாளர்கள் எல்லாமே போய் கொண்டிருக்கணும். இனி நாளைக்கு இந்த போட்டிகள் நடைபெறும். இப்போ பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கணும். மேட்ச் சென்ட் ஜோன்ஸ் பாடசாலையினுடைய விளையாட்டு வீரர்கள் இப்போ விளையாட்டுகளை முடிச்சுக்கொண்டு தங்களுடைய ரெஸ்ட்டை எடுத்து கொண்டிருக்கணும். இது போட்டிகள் முடிவடையில் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய நாளுக்குரிய போட்டிகள் மட்டும்தான் இன்றைக்கு முடிவடைஞ்சிருக்குது. இனி இன்னும் 4 நாளைக்கு பிறகு தான் வெற்றியாளர்கள் யார் என்றது தீர்மானிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் 1981ஆம் ஆண்டு இந்த ஸ்கூலில் இணைந்த காலத்திலேருந்து இந்த போட்டியை கண்டுகளித்து கொண்டு வருகிறோம். 81ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை சகல இந்த பெரும் போட்டிகளை கண்டுகளித்த வகையில் இந்த 2 அணிகளும் மிகவும் பலம் வாய்ந்த அணிகள் எப்பொழுதும். எனவே அந்த போட்டிகள் எப்பொழுதும் விறுவிறுப்பாக அமைவது வழக்கம். எனவே இந்த கிரிக்கெட் என்பது ஒரு ஜென்டில்மேன் கேம். அதில் அந்த 2 கல்லூரிகளும் இந்த 118வது பெரும்போட்டி என்பது அதில் வெற்றி தோல்விக்கு மேலால் இந்த 118வது பெரும்போட்டியை நடத்துவதுதான் 2 கல்லூரிகளும் பெற்ற வெற்றி, மாபெரும் வெற்றி என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். உண்மையிலேயே அந்த 2 கல்லூரிகளும் இந்த 118 வருடங்களாக இதை தொடர்ச்சியாக நடத்துவது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இது 2 கல்லூரிகளும் ஒரு வெற்றி பெற்ற கல்லூரிகளாகவே காணப்படுகிறது. இந்த போட்டியில் வெற்றி தோல்விகள் சரிசமமாக மதிக்கப்படலாம், அது வேறு விடயம். ஆனால் 118வது அல்ல, இது 200வது ஆண்டுகளையும் கடந்து நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த போட்டியை கண்டுகளித்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளும் இங்கே படிக்கின்றார்கள், அவர்களும் இந்த போட்டியிலே கண்டுகளிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் கிரிக்கெட் ஸ்கூலில் விளையாட இல்லை, இந்த கிளப்பிலே அப்படியான இடத்துக்கெல்லாம் விளையாடினாங்க. இங்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 1981ஆம் ஆண்டு 82ஆம் ஆண்டு நாங்கள் இன்னிங்ஸால் வெல்ல வேண்டிய இன்னிங்ஸால் வெல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்க சென்ட் ஜோன்ஸ் இறுதியாட்ட வீரர்கள் கிட்டத்தட்ட 20 ஓவருக்கு மேலாக நின்று விளையாடி அந்த போட்டியை வெற்றி தோல்வியின்றி சமப்படுத்தியிருந்தார்கள். அது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதேபோல் அந்த வருடம் யாழ் மத்திய கல்லூரி போல் பிரகலாதன் அவர்கள் 113 ரன்கள் அடித்து ஒரு புதிய சாதனையை நிலைநாட்டியிருந்தார். அதையும் இந்த விலையில் குறிப்பிடணும். அதேபோல் நாங்கள் 309 ரன் அடித்து அதுவும் ஒரு புதிய சாதனையாக யாழ் மத்திய கல்லூரிக்கு இருந்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த பெரும்போட்டியில் இப்படியாக 1994ஆம் ஆண்டு 2 நாள் போட்டியை வென்றாங்க. 90ஆம் ஆண்டு சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி 2 நாள் போட்டியை வென்றது. இப்படியாக இது 3 நாள் போட்டியாக மாறிய பின்பாடு இப்படி ஒரு வெற்றி தோல்வி கிடைக்கிற சான்ஸ் கூட இருக்குது. ரோவா போகிறது மிக மிக குறைவான விஷயமாக தான் இருக்குது. அந்த பாடசாலையில் 86ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிப்பதற்காக காலேஜ் எடுத்து வைத்தினான். எனக்கு தெரிந்த வகையில் கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஒரு 35 ஆண்டுகளாக இந்த பெருந்துடுப்பாட்ட போட்டியில் எவ்வளவு வேலை பணிகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த மைதானத்தில் நிற்பதை நான் வளமையாக கொண்டிருக்கிறேன். எங்களுடைய காலங்களில் நான் 92, 3, 4 காலப்பகுதியிலே குறிப்பிடத்தக்க ஒரு பாடசாலையுடைய விலகி 50 ஆண்டுகளை பலமான அணியாக மத்திய அந்த ஈர்ப்பு சக்தி எங்களை இழுத்து தொடர்ச்சியாக 6 முறை கிண்ணத்தை தமதாக்கி அணியாக நாங்கள் வரலாற்றில் சாதனை படைத்திருக்கிறோம். அண்மையில் வருகின்ற போட்டிகள் இப்பொழுது 50 பந்து பெருமளை கொண்ட ஒரு நாள் போட்டி இடம்பெறுகின்றது. சென்ற ஆண்டு கூட நாங்கள் இந்த பெருந்துடுப்பாட்டத்திலே தோல்வி தழுவினாலும் அந்த 50
பந்து பரிமாணம் கொண்ட போட்டியிலே வெற்றியை பெற்றிருந்தோம். 2 கல்லூரிகளும் 118 ஆண்டுகளாக இந்த பெருந்துடுப்பாட்ட போட்டியை இங்கே கொண்டு செல்வது எங்களுக்கெல்லாம் ஒரு வியப்புக்கும் ஒரு ஆச்சரியமான விடயமாக இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த 2 கல்லூரிகளும் ஒரு சாதனை மைல்கல்லை அடைய வேண்டும். தொடர்ச்சியாக இந்த பெருந்துடுப்பாட்ட போகின்ற பொழுது இந்த மண்ணிலே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் உலகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும், காலாகாலமாக தொடர வேண்டும் என்றுதான் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மிகச்சிறந்த போட்டிகளையும் மிகச்சிறந்த துடுப்பாட்டு வீரர்களையும் இந்த மைதானத்திலே பல முறை நாங்கள் தரிசித்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த முறை கூட இந்த போட்டியிலே வர வேண்டும் என்று எவ்வளவு வேலைப்பழுக்கள் இருந்தால் கூட அதை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த மைதானத்திலே இன்றைக்கு 7 மணிக்கு வருகிறோம் என்றால் ஒரு ஈர்ப்பு சக்தி பாடசாலையை விட்டு விலகி இன்றைக்கு நாங்கள் 20 ஆண்டுகளை கடந்திருந்தால் கூட அந்த ஈர்ப்பு சக்தி எங்களை இழுத்து கொண்டு வந்து இந்த மைதானத்தில் விடுவது ஒரு ஆச்சரியம்தான். சென்ட்ரல் என்று சொன்னால் துடுப்பாட்டம் என்றால் வடமாகாணத்துக்கு துடுப்பாட்டத்தையும் உதயபந்தாட்டத்தையும் அறிமுகப்படுத்திய கல்லூரி என்கின்ற பல்லு பறக்க இல்லாவிட்டால் பல்லு பறக்க சொல்லி வடமாகாணத்துக்கு இந்த விளையாட்டுகள் அறிமுகப்படுத்தியது. இந்த துடுப்பாட்டத்தில் 2 கல்லூரி அணி வீரர்களும் மிக பலம் வாய்ந்தவர்கள். 2 கல்லூரிகளும் மிக அற்புதமான வீரர்கள் இருக்கின்றார்கள். ஒரு விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு போட்டியாக இந்த 3 நாள் போட்டி இடம்பெறுகின்றது. நீங்கள் கூட எங்களை ஒரு தொலைக்காட்சியில போடுகின்றீர்கள். உங்களுக்கு இருக்கின்ற ஆர்வம் தான் எங்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே இந்த நேர்காணல்களை நீங்கள் தொலைக்காட்சி போடுகின்ற பொழுது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் உலகத்தினுடைய மூல முடுக்குகள் எல்லாம் இருக்கின்ற எங்களுடைய பழைய மாணவர்கள் இந்த பேட்டிகளின் மூலமாவது மைதானத்தில் இன்றைக்கு நிகழ்ந்த நிகழ்வுகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் என்று இந்த வேளையில் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதிலே எங்களுடைய மூதாதைகள் என்றால் நான் சொல்ல வேண்டும். பாரம்பரியமாக வருகின்ற சில கோஷங்கள் இந்த மைதானத்தில் ஒலிப்பது வளமை. உங்களுக்காக நான் அதை சொல்லுகிறேன். வளமையாகவே எங்கள் கல்லூரி மத்திய கல்லூரி, எங்கட கல்லூரி மத்திய கல்லூரி, அப்பாண்ட கல்லூரி மத்திய கல்லூரி, அம்மாண்ட கல்லூரி வேம்படி கல்லூரி, போடா மச்சான் பொல்லு பறக்க இல்லாவிட்டால் பல்லு பறக்க, சுள்ளிகள் தெறிக்க பல்லுக பறக்க என்று நாங்கள் பந்து வீசுகின்ற பொழுது ஒரு கோஷத்தை போடுவோம். துடுப்படுத்த ஆடுகின்ற பொழுது அடியடா அண்ணா பவுண்டரி சிக்ஸர் என்று சொல்லி ஒரு கோஷத்தை போடுவோம். எங்களுக்கான சில பாடல்களை வைத்திருக்கிறார்கள். சுண்டக்க பண்டா பண்டக்க சுண்டா, சுண்டக்க பண்டா பண்டக்க சுண்டா, சுண்டா பண்டா சுண்டா பண்டா என்று ஒரு கோஷம் வைத்திருக்கிறோம். ஆகவே முனியப்போல் சம்பந்தமாக ஒரு பாடலை நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்படி பலவிதமான கோஷங்கள் நம்மளை கூவாத வின்னர்ஸ், வியாத வின்னர்ஸ், வாட்ஸ்அப் கலர், சொக்கன் புழு, கோலேஜ் சென்ற கோலேஜ் என்று ஒரு கோஷம் வைத்திருக்கிறோம். பரியோவனால இயலாது, ஜொனியன் சால இயலாது, செஞ்சோன் சால இயலாது, அன்றைக்கும் உங்களுக்கு தோல்வி, இன்றைக்கும் உங்களுக்கு தோல்வி, என்றைக்கும் உங்களுக்கு தோல்வி என்று எதிர்காலத்தை கூட கணிப்பிட்டு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகளாக இந்த கோஷம் அமைந்திருப்பது சென்ற குலத்துக்கு மட்டும் ஒரு உரித்தான விடயமாக அது இருப்பதை இந்த இடத்துல நான் தெரிந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். Okay, start. Yeah, we're here in Jaffna today. Is it the 118th Battle of the North? So we watched some of the match in the morning and then came back in the afternoon. Enjoyed the atmosphere and had a good time. Same for me. I don't know much about cricket, but the atmosphere is great. டெஃபினட்டாக நாங்கள் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட் டே தான், ஆனால் ஃபஸ்ட் டே வச்சு நாங்கள் எதையுமே திங்க் பண்ண மாட்டோம். கிரிக்கெட் வந்து லாஸ்ட் 1 போலில் கூட சேஞ்சஸ் ஆகிறது சான்சஸ் இருக்குது. எங்களோட கேப்டன் இருக்கார், அவர் போஸ்ட் பண்ணிட்டாரு. அவர் கேப்டன் டார்வின் பாருங்கள். அதே மாதிரி ஒரு பிக் மேட்ச்சில் அண்ணா லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் விக்கெட்டில் பவுண்டரி அடித்து வின் பண்ணி தந்தவர் எங்களோட தம்பி, இவர் என்ன ப்ரோ. அதே மாதிரி இவரும் எங்களோட ஸ்கூலில் படிக்கிறார். நாங்கள் என்னடா இப்போ என்னத்தை சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு நாளோட எல்லாமே மாற போகிறது இல்லை, நிறைய இருக்குது. கிரிக்கெட்ன்றதுனால எதுவுமே மாற போகிறது இல்லை. இன்னும் 2 days இருக்குது. அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னும் உங்களை லீட் பண்ணல. நாளைக்கு மார்னிங் எப்படியும் நாங்கள் விக்கெட்ஸ் மேக் பண்ணுவோம். அதை விட கப்பு நாங்கள் அடிப்போம் பண்ணோம் கட்டாயம். போன வருஷம் விட்டுட்டோம் கப்பை வண்டியில் ராஸ் பண்ண. அதே மாதிரி திரேசன் இருக்கார், அவரும் அப்படித்தான். அவரும் ஒரு பிளேயர். அவரோட தம்பி யூகே போயிட்டார். அவருக்கு அடுத்த தம்பி இப்போ விளையாடி கொண்டு இருக்கார். அவரும் நல்ல பிளேயர், அவர் தான் கீப்பர். அப்படி எல்லாருமே சுற்றி பார்க்கும்போது எல்லாருமே கிரிக்கெட்டர். ஸோ ஆனால் நான் கட்டாயம் ஏதாவது ஒன்று நாளைக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுவோம். இன்றைக்கு ஒரு நாளோட கிரிக்கெட் மாற போகிற இல்லை. சென்ட் ஜோசஸும் நல்லா விளையாடுறாங்க. அவங்க 50 அடித்தவன், அவனுக்கு கங்க்ராட்ஸ். நான் சொன்னேன் அவன் நல்ல பிளேயர். கிரிக்கெட்டில் ஸ்கூல்ஸ் வேறையாக இருக்கலாம், கிரிக்கெட்டர்ன்றது ஒன்று தான். யார் நல்லா ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் மோட்டிவேட்டும் கொடுப்போம், அவங்கள கங்க்ராட்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அவன் நல்லா ப்ளே பண்ணால் அவனுக்கு கங்க்ராட்ஸ்.
அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம் ஸ்கூல் லெவலில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். ஸ்கூல் லெவல் விட்டுட்டு இப்போயும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம். ஸ்கூலில் விளையாடிக்க இப்போ நாங்கள் வெளியிலேருந்து கத்துற மாதிரி எங்களுக்கு முதல் கத்திட்டு இருந்தாங்க. வெளியிலேருந்து தம்பி அதை செய்யன்னு சொன்னோம். அதே தான் நாங்களும் இப்போ சொல்கிறோம். சம்டைம்ஸ் அதை சொல்லிட்டு நாங்களே டிசைட் பண்ணிட்டு யோசிப்போம், ஓ இப்படி தான் எங்களுக்கு நடந்தது. கிரவுண்டுக்குள்ளே இருந்து 11 பேர் விளையாடும் போது வெளியிலேருந்து 1000 பேர் கத்துவாங்க. ஆனால் அவங்களோட 11 பேர்கிட்ட தோட்டான் கிரிக்கெட். ஏன்னா அவங்க 11 பேர் மட்டும்தான் கிரிக்கெட்டர்ஸ். அப்போ கிரவுண்ட் சிச்சுவேஷனில் அவங்களுக்கு நாங்கள் வெளியிலேருந்து ப்ரெஷர் பண்ணுற மாதிரி தான் இருக்கோம். அவங்கள ஃப்ரீயாக விட்டுருவோம். அவங்க விளையாடுறாங்க ஓகே, அதே மாதிரி தான் தோட். அவங்க விளையாடுவாங்க, நாளைக்கும் சேஞ்ச் பண்ணுவோம், நாளைக்கும் சேஞ்ச் பண்ணுவோம், அடிப்போம். வெளியில் இருந்துட்டு கணக்கை எல்லாம் கேட்கலாம், நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கிரிக்கெட் அப்படி இல்லை. கிரிக்கெட் மட்டும் இல்லை, நிறைய கேம்ஸே அப்படி தான். வெளியிலேருந்து கண பேர் எல்லாம் காய்ச்சிட்டு இருப்பாங்க. இந்தியன் ஸ்கோர் நிலவரத்தை சொல்லி வருங்க தலைவர். நாங்கள் 131க்கு ஓல் அவுட் இருந்தோம். ஸ்டார்டிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 132 ஓல் அவுட். இப்போ அவங்க 104க்கு 3 இருக்குதியா. ஒரு ஆள் 50 ப்ளஸ் பண்ணிட்டு நிற்கிறேன், நாட் அவுட். சம்டைம்ஸ் நாளைக்கு எப்படி நாங்கள் ஒரு 5க்குள்ள ஓல் அவுட் ஆக்கிடுவோம். நம்பிக்கை இருக்கு. லக் பையன்டா நாங்கள் இதுதான் கிரிக்கெட். சம்டைம்ஸ் அவங்க லீட் பண்ணிட்டும் போகலாம், நல்லா லீட் பண்ணிட்டும் போகலாம். லீட் பண்ணுவாங்க அப்படி ஒரு 30-50 ரன் லீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்களே லீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். இதுதான் கிரிக்கெட். ஓடிட்டு இருக்கோமா? நல்ல வீடியோங்க, என்ன